சமையல் அலையில ஒரு திருட்டு போன சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கல. என்னாச்சு? குண்டப்பா, நம்ம சாரதா லட்டு எங்க வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, ஆனா நீ எனக்கு ஒரு லட்டு கொடுத்தாதான் நான் உனக்கு சொல்லுவேன். சரி குடுக்கறேன்டா. சாப்பாட்டு ராமா, சீக்கிரம் சொல்லி தொலை. அங்க ஒரு முளை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடிதான் இழுக்கு. இதுக்கு பின்னாடியா? போச்சு போச்சு. கையில மாட்டினா பிச்சுப்படும். போடா இங்க. என்னது இது? சாப்பாட்டு ராமா. அடியே சாரதா, இந்த கங்கு பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவர் கொடுத்த வரை இது வரைக்கும் பலிக்காம போனதே இல்ல. ஆனா அந்த பாபா எங்கதான் இருக்காரு? தோ வந்துட்டோம். தோ அங்க இருக்காரு பாருங்க கங்கு பாபா. டம் டம் டும் டும் தோலாச்சக்கி காலாப்பக்கி. இவரை தரிசனம் பண்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டாரு. ஆமா. டம் டம் டு. இவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும். நேத்து தானே ஒரு பப்பாளி படத்தை கொடுத்தமிச்சேன். இப்ப மறுபடியும் வரா. இவ தனியா கூட வரல, கூட வேற யாரோ வராங்க. அதுல ஒரு அம்மா தடி எடுத்துக்கிட்டு வராங்க. நான் போலி பாபான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா என்ன? அதனாலதான் தடி எடுத்துக்கிட்டு என்ன அடிக்க வராங்க. ஜெய் டம் 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 டும் 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 டும். அட, இந்த கங்கு பாபா எங்க போயிட்டாரு? அவர் ஒரு அதிசய பிறவின்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. மாயமாயிட்டாரு பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பிரார்த்தனை பண்ணா அவர் இங்க பிரத்யட்சமாயிடுவாரு. கங்கு பாபா போற்றி. கங்கு பாபா, நாங்க உங்களை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு காட்சி கொடுங்க. கங்கு பாபா, என்ன மன்னிச்சிடுங்க. பாபா, நீங்க எவ்வளவு அற்புதமானவரு, முற்றும் அறிந்தவரு. மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. அத கேட்கதான் நாங்க வந்திருக்கோம். நீங்க எங்களை மன்னிச்சிருங்க பாபா. ஆசீர்வாதம் மகளே. பாபா சக்தி வாய்ந்தவன் தான். மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்ப கூட நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் அதை நீங்களே சொல்லுங்க. அப்பதான் உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். பாபா, நீங்க எனக்கு வரமா ஒரு பப்பாளி பழம் கொடுத்தீங்கல்ல, அதை என்னால ஆலமரத்துக்கடியில வைக்க முடியல. ஏன்னா நேத்து ராத்திரி என்னோட பிரபு தியானத்துல இருந்தாரு. அதனால வீட்டுக்கே வரல. டம் 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 டம். இன்னைக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றிடுமா, பூரண பலன் கிடைக்கும். கண்டிப்பா பாபா. பாபா, இவங்க தான் அம்மா. இது அவங்களோட மருமக சாரதா. பாபா, நீங்க இவங்க மேலேயும் உங்களோட அருளை காட்டணும். இவங்களுக்கும் வரமா அந்த பப்பாளி பழத்தை கொடுக்கணும். அப்போதான் இவளும் தன் கணவர்கிட்ட சொல்லி அதை ஆலமரத்துக்கு அடியில வைக்க சொல்லுவா. புத்திர ரத்தனத்துக்கு பிராப்தம் அடைவா. இவங்களுக்கா? இவங்களுக்கு இல்ல, எனக்கு. இப்ப என் கைவசம் பப்பாளி பழம் இல்ல. இந்த அன்னாசி பழத்தை வாங்கிக்க. இந்த அன்னாசி பழத்தால என் மருமகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா? மருமகளுக்கா? ஆனா உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதே. இல்ல இல்ல, அப்படி நான் சொல்லல, அம்மா சொல்றாங்க. ஆனா நீங்க தானே சொல்றீங்க. அவங்க மௌனமா இருக்காங்களே. இவங்க மௌன விரதம் கடைபிடிக்கிறாங்க. அதனால இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் தான் அர்த்தம் சொல்லுவேன். அம்மா இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த அன்னாசி பழத்தால எங்க வீட்ல குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேக்குமான்னு கேக்குறாங்க. டம் 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 டம். நம்புங்க, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்க, இத வாங்கிக்கங்க. வாழ்க வளர்க்க. நன்மை உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். புத்திர பாக்கியத்தை விரைவில் அடைவீங்க. ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள். அம்மா, நம்ம தொட்டில் வாங்கினது ரொம்ப நல்லதா போச்சு பாத்தீங்களா? பிரபு, நீங்க முக்காலும் உணர்ந்தவரு. என் மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களை நான் கணவரை அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சுவாமி. உன்னோட மனசுக்குள்ள இருக்கிற எந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன்னு கொஞ்சம் சொல்றியா வர்ணமாலா? அதுதான்
நானும் தொட்டில் வாங்கணும்னு நினைச்சேன்ல. ஆனா எனக்கு குழந்தைங்க வேண்டாம். என்ன? அதான் கனிமணி 2 பேருமே இருக்கமே குருமாதா. நாங்களும் உங்களுக்கு குழந்தைங்க மாதிரி தானே. அடே முட்டாளுங்களா, அவ மனுஷ குழந்தைங்களை பத்தி பேசுறாடா, கழுதைங்களை பத்தி இல்ல. குருமாதா இவர் அடிக்கிறாரு பாருங்க. எங்களை கழுதைங்கன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் எனக்கு குழந்தைங்க மாதிரி தான். இருந்தாலும் எனக்கு நானே பெத்தெடுத்த ஒரு புத்திரன் வேணும். அப்படி சொல்லாதீங்க குருமாதா. குருஜி குழந்தையா? ஏற்கனவே இந்த பூமி அதிகமான பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கு குருமாதா. வாய் மூடுறா. 2 பேரும் வெளியே போங்க. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுங்க. போங்கடா போங்கடா. ராத்திரி முழுக்க வெளியே உக்காந்து நட்சத்திரங்களை எண்ணுங்க. அப்புறம் எண்ணிக்கை தப்பா இருந்ததுன்னா அதுக்கு தண்டனையா பகல்ல நட்சத்திரங்களை எண்ண வச்சிருவேன். ஜாக்கிரதை. போங்கடா. இவ வேற. வரணுமாலா, என்னம்மா ஆச்சு? யோசிச்சு பாருங்க சுவாமி, நீங்க போனதுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகும்னு. கடைசி வரைக்கும் எனக்கு யாரு துணையா இருப்பா? நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க ஞாபகமா எனக்கு ஏதாவது வேணும்ல? நான் எங்க போக போறேன்? நீ இப்ப என்ன எங்க அனுப்பி வைக்க போற? சரி சரி, அழாத அழாத, அமைதியா இரு. இப்ப நான் சொல்றத கேளு. நான் ஒரு விரதம் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சுவாமி. இப்பதானே உனக்கு குழந்தை வேணும்னு சொன்னேன். குழந்தை வேணும் தான் நான் சொன்னேன் சுவாமி. ஆனா விரதம் எல்லாம் வேண்டாம். என்ன பண்ண போறா? நீங்க இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டு போய் சுடுகாட்டுல இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே வச்சுட்டு வந்துருங்க சுவாமி. அப்பதான் நமக்கு குழந்தை பிறக்கும். ஐயோ கடவுளே, இதெல்லாம் மூட நம்பிக்கை வரணுமாலா? இதே மாதிரி நான் எத்தனை பேருக்கு பழத்தை கொடுத்து. இல்ல அது நிறைய பேர் இப்படி பழத்தை வாங்கிக்கிட்டு முட்டாளானதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். இதெல்லாம் நீ நம்பாத. அப்படி எல்லாம் பேசாதீங்க சுவாமி. என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னதான் பண்ண சொல்ற? நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யலனா நீங்க 1 மாசத்துக்கு பப்பாளி பழத்தை மட்டும் தான் சாப்பிடணும். சரி, நான் எடுத்துட்டு போறேன். இது ரொம்ப சின்ன வேலைதான். கொடுமா, உன்னோட அந்த புனிதமான பப்பாளி பழத்தை என்கிட்ட கொடு. நான் உங்ககிட்ட இதைத்தான் எதிர்பார்த்தேன் சுவாமி. நான் போய் உங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்றேன். போமா போ. அட கடவுளே, ஒருவேளை பழத்தை வைக்கிறதுனால குழந்தை பிறக்கும்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல இந்நேரம் நிறைய குழந்தைங்க உருவாயிருக்கணும். முட்டாள். நீ இங்கதான் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் கையில சிக்காமையா போக போற. அப்போ உன்னை சின்ன பின்னமாக்குறேன்னா இல்லையா பாரு. சாரதா, லட்டு எங்க? ஏய், நீங்க 2 பேரும் சாயங்காலம் ஆகிற வரைக்கும் அப்படி என்னத்தை வாங்க போயிருந்தீங்க? எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நாங்க இல்லாத நேரமா பார்த்து நீங்க லட்டு எல்லாம் திருடி சாப்பிட பாத்திருக்கீங்களா? சாரதா அவர்களே, சொந்த வீட்டுல யாரும் திருட மாட்டாங்கம்மா. ஆனா தெரியாம சாப்பிடுவாங்க. வந்துட்டான் பேச. ஆமா, இதெல்லாம் யார் அனுப்புனது? ஏய், நான் தான். என்னது? அதாவது அம்மா தான். நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. அதுக்காக நீ எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுக்கறது? உண்மையை சொல்லணும்னா நீங்க 3 பேருமே நிறைய தப்பு பண்ணிருக்கீங்கல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவன் ஒரு தப்பு பண்ணா. என்ன லட்டு சாப்பிட விடல. பண்ண தப்ப ஒத்துக்கிட்டா மட்டும்தான் செஞ்ச பாவம் எல்லாம் பறந்து போகும். சரி, பரவாயில்ல விடுங்க. நான் உங்க 3 பேரையும் மன்னிச்சு விட்டுடுறேன். சீக்கிரமா போய் சாப்பாடு எடுத்துவீங்க. எனக்கு பயங்கர பசி. எடுத்துக்கோங்க. நீ பரிமாறினாதானே நான் எடுத்து சாப்பிட முடியும். அம்மா, நீங்க தான் தடி எடுங்க. என்னதே? இது என்னது? புஷ்பக விமானம் இங்க இருந்து ஆகாசத்துல பறந்து லங்கைக்கு போக போகுது. என்ன கேள்வி கேக்குறேன் நீ? சின்ன பசங்களுக்கு கூட தெரியுமா இது குழந்தைங்களுக்கான தொட்டில்? தொட்டில் இருக்கு, ஆனா மகன் எங்க? என்ன மகன்? இந்த வீட்டுக்கு ஒரே மகன் இதான் இவ இருக்கானே, குண்டப்பா. நான் ஆம்பளை. அர்ச்சு, ஆம்பளைய பாரு. இந்த வீட்ல ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்க போகுது. ஐயோ, இங்க பாரு சாரதா, குழந்தைங்கிறதுலாம் கடவுள் கொடுக்கிற வரம். அம்மா மூலமா தான் வரும். அதாவது அந்த தேவி நமக்கு கொடுப்பா. அதெல்லாம் தானா வர விஷயம்.
அனாவசியமான பேச்செல்லாம் பேசாத. அப்படி செஞ்சா பிரயோஜனமா இருக்காது. அதுக்காக தான் நான் இன்னொரு யோசனைய கையாள போறேன். என்ன யோசனை? ஓஹோ, இப்ப வேண்டாமா, சாப்பிட்டுட்டு வேணா சாப்பிடுறேனே. இது சாப்பிடுறதுக்கு இல்ல, இது ஒரு இடத்துல வச்சுட்டு வரணும். ஆலமரத்தோட அடியில வச்சுட்டு வரணும். கங்கு பாபா தான் அவரோட ஆசீர்வாதத்துல இதை கொடுத்தாரு. இதனால நம்ம வீட்ல ஒரு சின்ன குழந்தையோட சத்தம் கேட்க போகுது. சாரதா, அன்னாசி பழத்தோட தோல்ல முள்ளுங்க தான் இருக்கும், குழந்தைங்க இருக்காதுமா. இதுக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அது இருக்கட்டும், இந்த கங்கு பாபா யாரு? பாபா கங்கு கஹன். நீ பழத்தை சாப்பிடு, மரத்தை சாய்க்காத. இத ஆலமரத்தோட அடியில வச்சுட்டு வந்துரு. அதோட பலன் தானா வந்து சேரும். கங்கு பாபா ஏதாவது வரன் கொடுத்தாருன்னா அது நிறைவேறியே தீரும். அவரு ரொம்ப அதிசயமானவரு. ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க அறிவாற்றலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு யோசனை கொடுத்திருக்காரு. இருங்க, ஆமா, இங்க பக்கத்துல ஆலமரம்லாம் எதுவுமே கிடையாதுமா, அதனால விட்டுடுங்க, போகட்டும். இருக்கு, அது சுடுகாட்டுக்குள்ள இருக்கு. அது ஒரு பெரிய ஆலமரம். நீ அர்த்த ராத்திரியில அந்த இடத்துக்கு போய் இத அங்க வச்சுட்டு வந்துரு. இல்ல 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 இல்ல, என்னால அதெல்லாம் முடியாதுமா, வேண்டாமா, என்ன விட்டுடுமா. சுடுகாட்டுக்கெல்லாம் போக சொல்றியம்மா, அதுவும் அர்த்த ராத்திரியில. ஏமா, குழந்தைய பெத்துக்கணுங்கிறதுக்காக நீ பெத்த குழந்தைய பலி கொடுக்க துணிஞ்சிட்டியாமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா, வேண்டாமா. ஆஹா, புரிஞ்சுக்கிட்டியா? சந்தோஷம். நீ அங்க போய் தான் ஆகணும்பா. நீ எப்படி போகாம இருக்கான்னு நானும் பாக்குறேன். ஆமாமா, இவர் எப்படி போகாம இருக்காருன்னு நானும் பாக்குறேன். எடுத்துக்கோங்க. ஆமா சாரதா, நானும் அதைத்தான் சொல்ல வரேன். நான் மட்டும் சுடுகாட்டுக்கு போனா அந்த யம தர்மன் உசுர எடுத்துருவான். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இதை எடுத்துட்டு போய் ஆலமரத்து கடையில வச்சுட்டு வாங்க. ஜாக்கிரதையா எடுத்துட்டு போய் வச்சுட்டு வாங்க, தொலைச்சிடாதீங்க. அப்புறம் இத சாப்பிட்டுட கூடாது. ஆமா ஆமா, சாரதா. குண்டப்பா, ராமா, இது பயங்கரமான பிரச்சனை தான். பயங்கர பிரச்சனை இல்ல பட்டு, கங்கு கஹன், அந்த கங்கு பாபாவால வந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் உன்னையே தேடிக்கிட்டு வருது? இனிமேதான் பிரச்சனையே வரப்போகுது. நான் மட்டும் இவங்க சொன்ன மாதிரி ஆலமரத்து கீழே இதை கொண்டு போய் வச்சுட்டு வரலன்னு சொன்னா பெரிய பிரளயமே வெடிக்கும். அட, நான் தான். பட்டு, கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏற்கனவே பயந்து போயிருக்க, நீ வேற பயமுறுத்திக்கிட்டு இருக்கிய. நீ ஒண்ணும் பயப்படாத, பக்கத்திலே சுடுகாடு இருக்குல்ல, ஏதாவது பூதங்கீதமா இருக்கும். பயமுடு. பூதம் இல்ல, பூதநாதர். அங்க பாரு. என்ன பண்டித ராமகிருஷ்ணா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரு? நானா? இல்ல, நீதான். அது ஒண்ணு இல்ல குருநாதா, எனக்கு தூக்கம் வரல இல்லையா, அதனாலதான் சும்மா நடைப்பயிற்சி பண்ணலாமே நீங்க வந்த, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அது இருக்கட்டும், இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த இடத்துல என்னங்க வேலை? யாரு? நானா? வேற யாரு? நீங்க தான். எனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லுங்க, என்னது? என்ன? இங்க என்ன பண்ண வந்தீங்க? சாதகம். இந்த அன்னாசி பழம் எதுக்கு? அது வந்து நடைப்பயிற்சி பண்ணா நமக்கு பசிக்கும் இல்லையா, அதான் பசிய போக்க கையோட நான் இந்த அன்னாசி பழத்தை எடுத்துட்டு வந்துட்டேனுங்க. பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு வேற சொல்லிருக்காங்க. அப்படியா விஷயம்? ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா என்ன? ஓ, நடைப்பயிற்சி பண்ணு. நீங்களும் ஆரம்பிங்க. என்ன பண்ணணும்? நீங்க பண்ண வந்ததுதான். என்ன பண்ண வந்த? சாதகம் குருதேவா. சாதகம் பண்ண வந்தேன்ல. அப்ப போலாமா? கிளம்பு. உத்தரவு வாங்கிக்கிறேங்க. வணக்கம். கிளம்புங்க. நீ போ. சரிங்க.
இந்த வருணமாலா இருக்காளே, என் உயிரோட விளையாடுறதே இவளுக்கு பொழப்பா போச்சு. இப்ப எதுக்குமா அடிச்ச? நான் என்ன தப்பு பண்ண இப்படி அடிக்கிறியே? நேத்து நீ ஆலமரத்துக்கு அடியில அன்னாசி பழத்தை வச்சியா இல்லையா? ஆமா வச்சேன். இவகிட்ட கேளுங்களேன், என்ன தூங்க விடுறீங்களா? என்கிட்ட ஏன் கேட்கணும்? எனக்கெல்லாம் அதுவும் தெரியாது. நான் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். அம்மா, நான் நிஜமாவே அங்க போனம்மா. அந்த மரத்துக்கு கீழே நீ கொடுத்த பழத்தை நீ சொன்ன மாதிரியே நான் வச்சுட்டு தான் வந்தேன். சரிங்களா? சந்தோஷமா? இப்ப என்ன கொஞ்ச நேரமாவது நிம்மதியா தூங்க விடுங்களேன். நல்லா தூங்கிட்டே இரு. நீ இப்படி தூங்காம இருந்திருந்தா எங்களுக்கு பாபா கங்குகஹனோட உதவி நிச்சயமா தேவைப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. நானும் தாச்சு விடுங்க. ஓம்மா. என்னால பொறுத்துக்கவே முடியலடா மணி. நம்ம 2 பேரும் எழுப்பி விட்டுட்டு பிரயோஜனமே இல்லாத வேலை சொல்லி அனுப்பியிருக்கா பாத்தியாவே. எனக்கு தரையில படுத்தாலே சரியா தூக்கம் வராது. ஆனா அந்த வேலையை தான் அந்த கிழமை சொல்லுடா. மணி, என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு? அங்க யாரும் அன்னதானம் பண்றாங்க போல இருக்குடா. சொல்லுங்க, என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க சொல்லுங்க. இல்லன்னா நான் என்னோட மந்திர சக்தியால உங்க எல்லாரையும் பஸ்பம் பண்ணிடுவேன். என்னோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லுங்க. வழி 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 விடுங்க. கனிமணி வரணும், வழி விடுங்க. நீ யாருன்னு சொல்லுப்பா தம்பி. முட்டாளுங்களா, என்னடா திட்டுறா? நீங்க எந்த கிரகத்துல இருந்து வந்திருக்கீங்க? நாங்களா இந்த கிரகத்துல இருந்து தான் வந்திருக்கோம். மனுஷங்களை பார்த்ததே இல்லையா என்ன? என்ன பார்த்தா வீட்டு கிரகவாசி மாதிரி தெரியுதா? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏய், நான் நேத்து தான் பிறந்தேன். எனக்கு இன்னும் பேரு கூட வைக்கல. அப்படியா? என்னோட அப்பாவால மட்டும்தான் எனக்கு பேரு வைக்க முடியும். அப்படியா? இருக்கட்டும். அப்படின்னா உங்க அப்பாவோட பேரு என்னன்னு எங்க கிட்ட சொல்லு. அடடா முட்டாளுங்களா, ஏன்டா அப்படி கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னோட பேரே என்னன்னு தெரியாதப்போ என் அப்பாவோட பேரு எனக்கு எப்படிடா தெரியும் முட்டாளுங்களா? கிட்ட வா. சொல்லுங்க, என்னோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லுங்க. இல்லன்னு வைங்க, உங்க எல்லாரையும் நான் பஸ்பமாக்கிடுவேன். ஏ மணி, கண்டிப்பா இவங்கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. கொஞ்சம் இரு. இங்க பாரு தம்பி, உனக்கு உன்னோட பேரு ஞாபகம் இல்ல, உங்க அப்பா அம்மா பேரு ஞாபகம் இல்ல. ஆனா நீ எந்த ஊர்ல எந்த தேதியில பிறந்தன்னு உனக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கல. அத மட்டும் இப்போதைக்கு எங்க கிட்ட சொல்லு, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நான் கண்ணை திறந்து பார்த்தனா, நான் ஏதோ ஒரு சுடுகாட்டுல ஆலமரத்துக்கு கீழே இருந்தேன். ஆலமரத்துக்கு கீழையா? அப்பனா நீ சொல்ற அந்த ஆலமர சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கே அதுவா? அதுதான் சொல்றேன். மணி, இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? புரிஞ்சது. அமைதி அமைதி. நீ இப்ப சொல்றது உண்மையாவே பொய் தானே? யார பார்த்து பொய் சொல்றேன்னு சொல்ற? கிட்டவா. எதுக்கு மணி? இதுக்கப்புறம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது கண்டிப்பா அந்த கிழவனோட பையன் தான். உன்னுடைய அப்பா அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எதை பத்தி கவலைப்படாம எங்க கூட கிளம்பி வா. உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறோம். போலாம்.
வா என் தங்க குட்டி. இப்ப சந்தோஷமா? அப்புறம் மாதிரியே இருக்கா. நான் உங்க 2 பேர்கிட்டயும் போய் தான் சொன்னேன். ஏன்னா நான் பிறந்தது இன்னைக்குதான். எனக்கு மந்திரமும் தெரியாது, யாரையும் பஸ்மமாக்கவும் தெரியாது. டேய் மணி, இப்ப நான் 100% உறுதியா சொல்றேன், இவன் அந்த கிழவனுக்கு பிறந்த மகனே தான்டா. எனக்கு சந்தேகமே இல்ல. உங்களுக்கு என்னோட அப்பா யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்களேன். அவரு எப்படி இருப்பாரு? உன்ன மாதிரியே பார்க்க ரொம்ப அசிங்கமா தான் அவரு இருப்பாரு. அவரும் உன்ன மாதிரி தான். ஆனா அவர் கொஞ்சம் உயரமா இருப்பாரு தெரியுமா? அதை தவிர உங்க 2 பேருக்கும் வேற எந்த வித்தியாசமும் இல்ல. கண்டிப்பா இருக்கும். அவரு என்னோட அப்பாவாச்சே. நான் இன்னைக்கு தானே பிறந்தேன். ஓம். குருஜி, குருஜி எங்க இருக்கீங்க? இதோ பாத்தியா, அழகா ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர்தான் உங்க அப்பா. பாத்துக்க நல்லா. இவரு சாதாரண ஆள் கிடையாது. இவரு பண்டிதர் தாத்தாச்சாரியார். அப்புறம் இவங்க தான் உன்னோட பாசமான அம்மா. நல்லா பாத்துக்க. முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. வாங்க வாங்க. போய் உன்னை பெத்தவங்க எல்லாம் எனக்கு தெரியும். அப்பா யார் பாணி? என்னடா இது? குருஜி, என்ன இதுன்னு கேட்க கூடாது, யாரு அதுன்னு தான் கேட்கணும். கேட்க வேண்டிய அவசியமே இல்லடா, நாமளே புட்டு புட்டு வச்சிடலாம். இவரு உங்களோட பையன். என்ன திறந்து போடுறாரு?